ஹாய் கைஸ், ஹோம்மேட் கரம் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்ப்போமா? ஒரு வானல்ல கிராம்பு, அன்னாசி பூ, பெருஞ்சீரகம், ஏலக்காய், பிரியாணி இலை, அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ்லாம் வேணுமோ எல்லா ஸ்பைசஸும் நல்லா வறுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஹீட் ஆனா போதும். அதுக்கப்புறம் கசகசா கசகசா லாஸ்டா எண்டில் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேயே போட்டாங்கன்னா அது சீக்கிரமா தீஞ்சிடும். ஸோ எல்லா ஹோல் ஸ்பைசஸும் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, லவங்கப்பூ, உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ்லாம் பிடிக்குமோ எல்லா ஸ்பைசஸையும் நீங்கள் நல்லா போட்டுட்டு ஜஸ்ட் அதை ஹீட் ஆகுற அளவுக்கு நீங்கள் லைட்டாக அதை ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு நல்ல மிக்சி ஜாரில், ஸ்பைசஸ் அரைக்கிற மிக்சி ஜார் இருக்கும்ல, அந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஹோம்மேட் கரம் மசாலா. நீங்க கடையில வாங்குற மசாலா ஸ்பைசியா இருக்கும். ஸோ இந்த ஹோம்மேட் மசாலா உங்களுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்தியும் கூட. தேங்க்யூ.